தெரியுமா? தேம்பி தேம்பி அழுவாங்க பாருங்க. வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க அக்காவுக்கு. அதே சமயம் பஞ்சாயத்து உட்காந்து பொசிஷன் பாருங்க. ஆமா மாமியார் பாரு, நான் சொன்னேன் பாரு, அமரன் மூவி பார்த்தா நீ தேம்பி தேம்பி அழுவ. சின்ன பிள்ளை இந்த படத்தை மாத்து சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ அழுவ. எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாரு. என்ன வேதா என்ன செய்ய போற? வெங்காயம் அரிஞ்சு வச்சிட்டேன். மல்லித்தலை நீங்க வரையில தான் வாங்கிட்டு வந்தீங்களா? அதனால கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் அரியும். ஆமாங்க, நாங்க வரும்போது தான் வாங்கிட்டு வந்தோம். இங்க கடை பக்கத்துல இல்ல, அதனால போனா பூக்கறதும் போகணும். ஆமா, இங்க ஒரு கடை இருக்கு, ஆனா பேருக்கு கடை இருக்கு. ஆனா நம்ம அவசரத்துக்கு போகணும்னா இருக்காது. அதனால நான் எல்லாமே இங்க போறப்போ வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுப்பேன். மல்லித்தலை எல்லாம் வாங்கிட்டு வச்சாலும் காஞ்சி போயிருதா, அதனால மல்லித்தலை எல்லாம் அவ்வளவு நாளைக்கு தாங்காது. அது மட்டும் வேணும்னா அப்பப்போ வாங்கிப்பேன். வாங்கடா வெளில வாங்கடா. கதவை கால் வைக்கணுமா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன ஒன்றும் சொல்லவே இல்லை, திடீர்னு வீடியோ எடுக்க சொல்லி கையில கொடுத்தீங்க. போண்டா சுட போறாங்க. அதுக்கு வந்து இப்ப வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. எங்க போனா தின்னுட்டு தான் இப்ப போட்டா. அடுத்தது என்ன பண்றீங்க? காளான உரிக்கிறீங்களா? ஆமா, காளான உரிக்கிறது இப்பதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. பாருங்க, அப்படியே போடலாம். அப்படியே போட்டா கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தோலை உரிச்சு போட்டோம்னா அந்த வளவளப்பு இருக்காது. இதெல்லாம் அங்கங்கயும் மழை டைம்ல கிடக்கும். இதெல்லாம் இருக்காது. மட்டன் காளாமா? இது வேற காளான்மா நீ சொல்றது? சிப்பி காளான் தான் கிடக்கும். ஆமா, மல்லித்தலை, கருவேப்பிலை தலை, அப்புறம் இது வந்து காளான் குழம்புக்கு தோசைக்கு போட்டுக்கு. ஓ நைட்டுக்கு வச்சிருக்கிறேன். இப்ப அதான் ரெடி பண்ண போறாங்க. குள்ளாய் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திங்க ஆரம்பிச்சிடும். ஆமா, அடுத்தது எல்லாம் அதை எடுத்து வச்சதுல கடல மாவு கொட்டுறாங்க. தண்ணில கண்ணு முடியுமா? எவ்வளவு கவிதை அளவு கடல மாவு? 1/2 கிலோ. 1/2 கிலோ கொட்ட போறீங்க. ஏன்னா நாங்க நிறைய பேர் இருக்கோம், அதனால பச்சை மாவுல போடலாம், இருந்தாலும் கடல மாவுல போடுற அளவுக்கு தனித்தனியாதான் பண்ணுவாங்க. அப்ப போய் மிளகாத்தூள் தானே அது கண்ணுல தண்ணியில முடிச்சு இந்த தண்ணியில போய் முடிப்போம். கையில தண்ணி மொண்டு அதுல கண்ணை வை. நீ அந்த நோடி பாக்குற நீ என்ன பண்ற? இங்க வாமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்க அக்காவுக்கு? போமா. எங்க அம்மாவுக்கு அதுக்குள்ள கண்ணுல என்னமோ விழுந்துருச்சாங்க. எரியுது, அதான் போய் கண்ணை கழுவிட்டு வான்னு சொன்னேன். தேர்ல கடல மாவு கொட்டியாச்சுங்க. ராணி என்ன பண்றா? நம்ம இந்த மாதிரி ஆர்வம் எல்லாம் வச்சோம்னா வசதியாதான் இருக்கும் போல. அடுத்தது தண்ணி ஊற்றி மிக்சிங் போட வேண்டியதான். யார்கிட்ட நான் என்ன சொன்னா? தண்ணி எத்தனை எவ்வளவு குடிச்சுக்க போறேன் அது நினைக்கிறேன். என்னடா ஆளுக்கு ஒரு போனா தூக்கி வச்சு நின்னுட்டாங்க. அரியே பாப்பா தண்ணி பாருங்க, அவ்வளவுதான். போண்டா சுட்டுட்டாங்க. இந்த பாருங்க, சூடுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க டேஸ்ட் பார்த்துட்டாங்க. சூடுது டேஸ்ட் பாக்குறாங்க. கேட்டுச்சா? அது உனக்கு வேணுமாடா? போண்டாலாம் தின்னு முடிச்சுட்டு வருந்துட்டு தான் கிடக்கு. டீ குடிச்சிட்டு இருக்கேன். நான் குடிச்சிட்டேன், வீடியோ எடுக்கல. இவனுங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க? பாடம் நடத்துறாங்க. தனு பாடம் நடத்துறாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க, அடிக்க கூடாது. நீ என்ன பண்ற? போய் அங்க போய் கத்துக்கடா போடா. அவ்வளவு கொஞ்சம் என்ன பண்ண? என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை புடிச்சு அந்த டேபிள் பாருங்க,
அந்த டேபிள் கண்ணாடியை பிடிச்சி மேல ஏற மாதிரி சொன்னா கேட்க மாட்டான். அதுக்கு போய் லைட்டா அடிச்சிச்சு போல இருக்குது. அப்படியே தலையை தட்டுனாங்க. அதுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா எங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏறினதெல்லாம் கவலை இல்லையா? அடிச்சதுதான் தட்டுனதுதான் அவனுக்கு கவலையாமா. மிஸ் பண்ணிட்டாங்க. உங்க மாமியார் செம்ம டென்ஷனா வராங்க. ஹரிய வந்து தலையில லைட்டா தட்டிடுச்சு கையில. அதுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னம்மா என் ஹேண்ட்பேக் எடுத்து எப்ப பாரு ஆராய்ச்சி பண்ற? நான் உள்ள என்ன இருக்கான்னு பாக்குறேம்மா. வேற ஒண்ணும் இல்ல. அது உள்ள ஒன்னும் இருக்காது. உக்காந்துட்டாரு. எங்க அம்மா காது குடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா அதெல்லாம் காட்டு அப்படிங்கிறாங்க. நீ சொல்லு. எங்க வீட்டுக்கு எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. போண்டா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லு. என்ன பண்றீங்க? ட்ரைனிங்கா வீடியோவுக்கு? ஐயோ ஐயோ. இந்தாங்க ஜெம்ஸ். வந்த உடனே என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உங்க ரெண்டு பேருக்கு இதான் வேலை போல. குளிர்றதுக்கு அளவே இல்லை. டெரரா இருக்கானுவன். எங்கிட்ட மட்டும் தான் விளாட்றான். மற்ற யாரையா பார்த்தா பயங்கரமாக கடிச்சிருவான் போல் இருக்கு. வந்தவொடனே சும்மா பின்னாடி ஒரு விசிட்டுங்க.